Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 12 Physics Chapter 1 Electric Charges and Fieldsல இருந்து Gold Leaf Electroscope பத்தி தான் பார்க்க போறோம். So நம்ம previous slides-ல என்னெல்லாம் பார்த்தோம்? Electric charges basically ரெண்டு type. Electric chargesனா என்னது? Intrinsic property of the elementary particles of the matter அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஒரு பாடி வந்து சார்ஜா ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் so to detect the charge on a body and then என்ன type of charge and then எவ்வளோ amount of charge வந்து அந்த பாடியில இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்ல ஒரு லாங் ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிறோம். ஓகே, அதோட எண்ட்ஸ்ல வந்து 2 thin கோல்டு லீவ்ஸை அட்டாச் பண்றோம். ஓகே, 2 thin கோல்டு லீவ்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு சார்ஜ்டு பாடி எடுத்துட்டு வரோம். ஸோ லெட் அஸ் டேக் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி எடுத்துட்டு வந்து இந்த மெட்டல் நாப் மேல டச் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து த்ரூ த மெட்டல் நாப் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த கோல்டு லீவ்ஸும் அதே சார்ஜ் என்ன பண்ணும்? கெயின் பண்ணும். ஸோ இப்போ ரெண்டுமே லைக் சார்ஜஸா, ரெண்டு கோல்ட் லீஃப்மே ஒரே சார்ஜஸை கெயின் பண்ண போகுது. அப்போ என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ரெண்டு டூ தின் கோல்டு லீவ்ஸுமே என்ன ஆகும்? ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எவ்வளோ தூரம் ரிப்பல் ஆகுது, இந்த அமௌண்ட் ஆஃப் டைவர்ஜன்ஸ் எவ்வளோ தூரம் ரெண்டும் விலகி போகுதோ அதை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மெஷர் பண்ண முடியும். அதான் முன்னாடி பார்த்த மாதிரி. ஸோ த டிகிரி ஆஃப் டைவர்ஜன்ஸ் எவ்வளோ தூரம் ரெண்டும் விலகி போதோ, so the degree of divergence gives the amount of charge in the given body. So amount of charge in the given body. Okay va? Set next important topic அடுத்தது conductors and insulators. இதெல்லாம் பத்தி நமக்கு பேசிக்காவே தெரியும். from earlier from lower sectionல இருந்து நீங்க இது படிச்சிருப்பீங்க. ஸோ கண்டக்டர்ஸ்னா என்ன? கண்டக்டர்னா that conducts electricity, அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்சுலேட்டர்ஸ்னா என்ன? that does not allow electricity to pass through அப்படின்னு தெரியும். ஏன் வந்து கண்டக்டர்ஸ் மட்டுமே, சில மெட்டீரியல்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ யூஸ்வலா ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம்னா சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கு, அதாவது புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கு. அதை சுத்தி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது. அண்ட் தென் ஒவ்வொரு ஆட்டமோட எலமெண்ட்டுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் அட்டாமிக் நம்பர் இருக்கு. அதை பொறுத்து என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், சாட்டிஸ்ஃபைங் த ரூல். ஓகே, அந்த 2n² ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்பிட்லயும் செட் ஆகும். இதுல அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்டோட வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய கடைசி எலக்ட்ரான் தான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா ஆக்ட் ஆகும். யூஸ்வலா இது வந்து என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் வந்து லூஸ்லி பவுண்ட் வித் நியூக்ளியஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் உண்டான அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான் வந்து வெளியே வந்துடும். இதுதான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சாலிட் மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கண்டக்டிங் ஆட்டம்ஸ். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் உங்களுக்கு மூவ் ஆகும் பொழுது அண்ட் தென் வித் அப்ளிகேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்ம யூனிஃபை பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம இன் டீடைல் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இன் டீடைல் நம்ம படிப்போம். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்ஷன். வேற இன்சுலேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ ஈவன் வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுமே உங்களுக்கு இட் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் அந்த பவுண்ட் எலக்ட்ரான்ஸை உங்களால வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அந்த ரெக்வயர்ட் எனர்ஜி வந்து நம்ம தான் எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய எனர்ஜி. இந்த இடத்துலையுமே ஈவன் ஹீட்டை சன்லைட்டை கெயின் பண்ணிட்டே எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியா வந்து அந்த வேலன்ஸ் ஷெல் வந்து எஸ்கேப் ஆகும் இந்த கேஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். பட் இன்சுலேட்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் so it allows electricity, doesn't allow electricity. ரெண்டு பாயிண்ட் ஆயாச்சு. அடுத்தது என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம ஒரு மெட்டல் பாடிக்கு நம்ம சார்ஜஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். these charges are distributed equally over the surface. சர்ஃபேஸ் மேல சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். so charges are distributed equally over the surface. So distribution of charges இருக்கா? So over the surface. Whereas இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ்க்கு நம்ம சார்ஜஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்? அது வந்து
it is going to be at rest. அதுதான் நம்ம இந்த இடத்துல ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து இன்சுலேட்டர்ஸ் வந்து ஆஃபர்ஸ் லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ். அந்த எலக்ட்ரான் வந்து அந்த மெட்டீரியலுக்குள்ள பாஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ், ஒரு பெரிய தடையை உண்டு பண்றதுனால எலக்ட்ரான்ஸ் ஆனால மூவ் பண்ண முடியாது. ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் டு எலக்ட்ரான்ஸ் இருக்கனால சார்ஜஸ் என்ன ஆயிடும், அப்படியே ஒரு இடத்துல தேங்கி நின்றுடுங்கிறாங்க, ஒரே இடத்துல ரெஸ்ட் ஆயிடும். இதுதான் வந்து போலரைசேஷன் அப்படிங்கிறது. இன் டீடைல் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து ஏன் வந்து ஒரு சார்ஜ் டு கோம் வந்து பிட்ஸ் ஆஃப் பேப்பரை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியும் நம்ம நெக்ஸ்ட் கம்மிங் ஸ்லைட்ஸ்ல கம்மிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஹியூமன் பாடி, மெட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிளாஸ்டிக், வுட், நைலான், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இப்போ எதுக்கு இந்த கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் பத்தி பாக்குறோம்னா, இப்போ நம்ம ஒரு மெட்டல் ராட் எடுத்து நம்ம என்ன பண்றோம், உள்ளால ரப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெட்டல் பாடி சார்ஜ் ஆகுமா? எஸ், சார்ஜ் ஆகும். கரெக்டா? இப்போ இது மெட்டல், நான் வந்து உள்ளால ரப் பண்றேன். ரப் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் எலக்ட்ரிசிட்டினால சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஆனா ஒன்ஸ் இந்த மெட்டல் பாடி சார்ஜை கெயின் பண்ணும்போது நம்ம எதால தொடுறோம்னா அந்த மெட்டல் பாடியை நம்ம ஹேண்டால தொடுறோம். கரெக்டா? அப்ப என்ன ஆகும், நம்ம பாடியும் கண்டக்டரா. ஸோ அப்ப இங்க வந்து அக்வயர் ஆன சார்ஜஸ் எல்லாமே நம்ம பாடி வழியா எர்த்துக்கு லீக் ஆயிடும். இதுதான் வந்து சார்ஜ் லீக்கேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு மெட்டல் பாடியை வந்து நான் சார்ஜ்டு பாடியை கன்வெர்ட் பண்ணணும்னா அதோட ஹேண்டில் என்னவா இருக்கணும், அந்த ஹேண்டில் இன்ஸ்டெட் ஆஃப் மை ஹேண்ட் இந்த ஹேண்டில் வந்து ஒரு வுட்டாலேயோ அல்லது பிளாஸ்டிக்காலேயோ பண்ணேன்னா நான் இந்த மெட்டல் பாடியை என்னால் சார்ஜ் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வுட்டோ பிளாஸ்டிக்கோ என்னது, நான் கண்டக்டிங்காக இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு சார்ஜஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. வேறஸ் நம்ம டைரக்டாகவே இந்த மெட்டல் பாடியை கையால் தொட்டோம்னா அது வந்து இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் த சார்ஜஸ் த்ரூ அவர் பாடி டு கிரவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு சார்ஜிங்க்கு ஏன் வந்து நம்ம இன்சுலேட்டிங் ஹேண்டில் யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்போ மெட்டல் பாடியை நம்ம சார்ஜ் பண்ண முடியும், ஆனால் ஹேண்டில் வந்து எப்படி இருக்கணும், இன்சுலேட்டராக இருந்தால் தான் இட் டசன்ட் அலோ electrons to pass through to conduct to the body அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷேரிங் ஆஃப் சார்ஜஸ் வித் த எர்த். இப்போ இந்த இடத்துல நம்ம டைரக்டா பிடிக்கும் போது சார்ஜஸ் வந்து எர்த்தோட ஷேர் ஆகுது, இதுதான் கிரவுண்டிங் ஆர் எர்த்திங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி கிரவுண்டிங் ஆர் எர்த்திங் பர்பஸ் எதுக்காகனா டு சேஃப்டி கார்ட் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஃப்ரிட்ஜ், கெய்சர், இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்கும் இல்லையா. அதுல இந்த டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம், கெய்சர்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், எர்த் பண்ணணும். எர்த்திங்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் கெய்சர்னு எடுத்துக்கோங்க. இந்த கெய்சர்ல இருந்து இது வந்து சில மோஸ்ட்லி இப்போ பிளாஸ்டிக் வருது, சில நேரங்கள்ல மெட்டல் பாடிஸாகவும் இருக்கும். ஸோ சில தான் இப்போ கெய்சர்லாம் சில நேரம் தொட்டா ஷாக் அடிக்கும். ஓகேவா? ஈவன் அந்த டேப்பை தந்தா கூட அதுல நம்ம ஷாக் ஃபீல் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெய்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹீட்டிங் எலிமெண்ட், ஹீட் வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மெட்டல் பாடியும் இந்த நம்ம கண்டக்ட் பண்றோம் இல்லையா, இதுக்கு லைவ் வயர் வழியா தான் அது கரண்ட் பாஸ் ஆகும். அந்த லைவ் வயரும் இந்த மெட்டல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் டச் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு லார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த எக்ஸஸ் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகணும்னா எனக்கு என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸஸ் சார்ஜஸை நான் என்ன பண்றேன், நான் எர்த்துக்கு கடத்தணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி பண்றேன்னா இந்த கெய்சர்னு வச்சுக்கோங்க. இந்த கெய்சர்ல இருந்து ஒரு என்ன பண்றேன், ஒரு வயர் எடுத்து ஒரு லார்ஜ் ஒரு மெட்டல் பிளேட்டை பூமிக்குள்ள நான் வந்து பரி பண்ணிடுறேன். இந்த மாதிரி பரி பண்ணும்போது இந்த எக்ஸஸா உண்டாக்கூடிய சார்ஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸஸா இருந்ததுன்னா இது வந்து த்ரூ திஸ் வயர் இந்த பர்டிகுலர் மெட்டல் பாடிக்கு போய் எர்த்துக்கு ரீச் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கீழே போனனால நமக்கு ஷாக் அடிக்காது. அதே இந்த ஆப்போசிட் கேஸ், இப்போ வந்து நான் ஒரு மெட்டல் பாடி இருக்கு, அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடியா இருக்கு, எனக்கு வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அதை வந்து எர்த்து பண்றேன்னு வச்சுக்கோங்க. எர்த்திங்னா என்ன ஆகும், இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து டுவர்ட்ஸ் த எர்த் பார்த்தோம். இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரம் த எர்த் வந்து என்ன ஆகும், இதை கெயின் பண்ணி இந்த இடம் ஃபுல்லா நியூட்ரலைஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இது ரெண்டு விதமா. இது நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் பை இண்டக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அதுல வந்து இன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ எர்த்திங் அப்படிங்கறது நமக்கு டு சேஃப்கார்ட் த அப்ளையன்சஸ் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் செட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ்.
நெக்ஸ்ட் சைடில் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பற்றின நிறைய லெக்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.